உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வருவோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு வியாழக்கிழமை திருக்குறளோட கதை. அந்த கதை என்னன்றதை இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா 1947 அந்த ஒரு காலகட்டம். நமக்கு சுதந்திரம் கிடைச்ச காலகட்டம்னு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த 1947க்கு அப்புறம் இந்திய மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது. என்னதான் இந்திய மக்களுக்கு ஆங்கிலேயர்களிடம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் உள்ளூர்ல இருக்க இந்தியர்களாலேயே இந்தியர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மையான கருத்து. அந்த காலகட்டத்துல ஜாதி மறுப்பு அப்படின்ற கொள்கை கிடையாது. அப்ப நீங்களும் கேட்கலாம், அப்ப சட்டம் ஏற்றத்துக்கு முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சட்டம் ஏற்றதுக்கு அப்புறமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுலயும் ஜாதி கீழ்பட்ட ஜாதியில இருந்த மக்கள்களும் அதுக்கப்புறம் பழங்குடியினர் மக்களுமே ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. அதுலயும் சான்றோர் குடி பழங்குடி மக்கள் இதுக்கு மேல சொல்லவே தேவையில்லை. அவங்க பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நம்ம வாயால சொல்லி மாற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இந்தியர்கள் தண்டிக்கப்பட்ட காலம் அது. அந்த நேரத்துல இந்த மாதிரி கொள்கைகள் இருக்கிற நேரத்துல அந்த சான்றோர் குடி பழங்குடி மக்கள்ல ஒரு வீர பெண்மணி பிறந்தாங்க. அவங்க வளர்ந்து கல்வி கற்கிறது அப்படின்றது, பெண்களே கல்வி கற்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்ப இருந்த காலகட்டம். ஆனா அப்ப இருந்த காலகட்டத்திலயும் பாரதியார் அந்த மாதிரி நிறைய பெண்களும் கல்வி கற்கணும், பெண்களும் வெளியே நடமாடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுனால அங்கங்க பெண்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா தான் இந்த சான்றோர் குடி பழங்குடி மக்கள்ல பிறந்த ஒரு சிறுமியும் இருந்தாங்க. இவங்க பிறந்து வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு நாளுமே அவங்க பல விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த பழங்குடி மக்கள்ல பிறந்ததுனால நம்ம ஆளுங்களுக்கு தான் சொல்லவே தேவையில்லை, இன்னொருத்தவங்களை இழிவுபடுத்துறதுனா எப்படின்னு. அதனால அந்த அளவுக்கு கல்வி சிரமமா கற்கிறாங்க அந்த பெண்மணி. கல்வி கற்று சும்மா இருக்காம ஒரு ஆசிரியர் வேலைக்கு போறாங்க. ஆசிரியர் வேலை அப்படின்றது எவ்வளோ ஒரு மகத்துவமான வேலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்பெல்லாம் நல்லா இருக்கிற நம்ம சமூகத்துல படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. ஆனா அவங்க அவ்வளோ போராடி கல்வியை கற்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுடைய ஒரு முயற்சியால தான் அப்படின்றதே சொல்லலாம். அப்படி கல்வி கற்று அவங்க முன்னேறாங்க. ஆசிரியரா இருந்தா மட்டும் போதாது, ஜனநாயக பணியில ஈடுபடணும் அப்படின்றதுக்காண்டி அரசியலுக்குள்ள நுழைகிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஆளுநரா இருக்காங்க. ஆளுநரா இருந்து அங்க ஜார்க்கண்ட் மாநிலத்திலே பலவிதமான பதவிகளை அவங்க வகிக்கிறாங்க. சுமார் 6 ஆண்டுகள் அவங்க ஆளுநரா இருக்காங்க. அப்படி இருந்த காலத்துல எல்லாமே பலவிதமான நல்ல செயல்களையும் நல்ல திட்டங்களையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்த ஒரு வீரமான பெண்மணி. அங்க ஒவ்வொரு பதவியிலையும், அதாவது சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி நிறைய பதவிகளை அவங்க வகிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நான் ஒரு பெண்மணி அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய இனிமையான பேச்சு எல்லாரையுமே கவர்ந்தெடுத்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பேசுனா எளிதில் பழகிருக்கோங்க அப்படின்னு பல தலைவர்களும் அவங்களை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த பெண்மணி குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அந்த தேர்தலில் நிற்க ஆரம்பிச்சாங்க. நின்று குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்று அவங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருக்காங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது யார் உங்களுக்கே தெரியும் தானே, நம்ம திரௌபதி முர்மு அம்மா தான். இவங்க இன்ன வரைக்கும் எல்லா மக்களுக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கிற ஒரு பெண்மணியா இருக்காங்க. இவங்களை சாட்டா சொல்ல போனோம் அப்படின்னா ராஜ்யமால ராஜமாதான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தும் தன்னை நிலைநிறுத்தி தனக்கான ஒரு அடையாளத்தையே உருவாக்கிக்கிட்ட நம்ம ராஜமாதா அம்மா, அதாவது நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மா தான். இவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றதே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வீரப்பெண்மனுடைய பிறந்த நாள் என்று, அதாவது திரௌபதி முர்மு அம்மாவுடைய பிறந்த நாள் என்று. இவங்க என்னதான் சான்றோர் பழங்குடியில பிறந்த பெண் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவங்க எங்க பிறந்தாங்கன்றத வச்சு அவங்களை நம்ம என்னைக்குமே எடை போற்றக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவரே உங்களுக்காண்டியே ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு போனாங்க. அதாவது நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வசை என்ப வாய்மை குடிக்கு அப்படிங்கிறார். அதாவது ஒரு இனிமையான ஒரு முகமலர மகிழ்ந்து பேசுறது அப்படிம்பாங்களா, அதுதான் நகைம்பாங்க. அந்த மாதிரி முகமலர்ந்து பேசுற குணமும், கொடுத்து மகிழ்ற அந்த குணமும், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க மனசு புண்படாம பேசுற அந்த இன்சொல்லான இனிமையான சொற்களாக பேசுற அந்த குணமும், அதுக்கப்புறமா யாரையுமே இவங்க தப்பானவங்க அப்படின்னு இகழாத ஒரு
குணமும் அவங்க கிட்ட இருந்தது. அப்படி அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க தான் உயர்குடியில பிறந்தவங்க அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையிலேயே திருவள்ளுவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மை. நம்ம திரௌபதி முர்மு அம்மா சான்றோர் குடி குலத்துல பிறந்த பெண்மணி கிடையாது, நம்ம உயர்குடியிலேயே பிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் சொன்ன இந்த அத்தனை குணங்களுமே அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பல தலைவர்களாலேயும் இன்னமும் பாராட்டப்பட்டு வருகிறாங்க. அந்த ஒரு திரௌபதி முர்மு அம்மாவுடைய அந்த ஒரு பிறந்த நாள் இன்று. அதனால நேயர்கள், நம்ம அன்பு சொந்தங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் திரௌபதி முர்மு அம்மாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது நம்ம எங்க பிறக்கிறோம், எந்த இடத்துல பிறக்கிறோம் அப்படின்றதுலாம் முக்கியமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்மளுடைய வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எந்த வழியில முன்னோக்கி செல்றோம், நம்ம எந்த மாதிரி நம்ம குணங்கள்ல தான் உயர்குடியே இருக்குன்னு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னுதாரணமா பிறந்த நம்ம திரௌபதி முர்மு அம்மா வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னைக்குமே குணங்கள்ல கவனம் வேணும். என்னைக்குமே குணங்கள் தான் நம்ம எங்க பிறக்கிறோம் அப்படின்றத உணர்த்தும் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் திஷா திரவியராஜ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.